ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யஷி vlog. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து 2 அழகான டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஹார்ட் ஷேப் வச்சு ஒரு நல்ல சூப்பரான பேங்கிள் தான் பார்க்க போகிறோம். 2 கட் பேங்கிளில் சூப்பர் டிசைனில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பு, இதுக்கு பார்த்தா நான் பிங்க் கலர் 4mm பீடு எடுத்திருக்கேன். 4mm சைஸு. இப்போ வந்து த்ரெட் ஆல்மோஸ்ட் நான் வந்து சுற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒட்டி தான் எடுத்திருக்கு இந்த த்ரெட்டு. அதனால் நம்ம வந்து எங்கே அது லாஸ்ட்டாக அது நம்ம மேலே ஒட்டி எடுத்திருக்கோமோ அதில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 4mm பீடு தான் பிங்க் கலர் நான் வச்சுருக்கேன். அடுத்து இந்த ஷேப் பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்ணுறேன்னு. இதில் தான் நம்ம வந்து ஹார்ட் ஷேப் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ஒரு இதுவுமே ஒட்டி எடுக்கும்போதும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் கரெக்டாக பார்த்து. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அது சரியாக அழகாக நம்மளுக்கு செட்டாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம அந்த ஒரு பீடு வந்து ஹார்ட் ஷேப் வந்து ஒட்டி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த இது எல்லாமே நம்ம இதே மாதிரி தான் செஞ்சுட்டே வரணும். இப்போ பார்த்திங்கன்னா அதே சேம் 4mm பீடு. அதே மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் செய்யும்போது உங்களோட கலர் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். சேம் கலர் தான் பண்ணோன்னு இல்லை. அதே மாதிரி இந்த 4mm பீடு மெத்தட் வந்து இதே மாதிரி தான் செய்யணும். பட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் 1 hour செஞ்சாச்சு இதில். இப்போ பாருங்கள் அடுத்தடுத்து நம்ம இதே மாதிரி தான் செஞ்சுட்டே வரணும். அதே மாதிரி ஒன்று செய்யும்போதுமே நம்ம வந்து ஸ்பேஸ் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அங்கே இருக்கிற கேப்பில் வந்து நான் வந்து கோல்டன் கலரில் 3mm பீடு தான் எடுத்திருக்கேன். 3mm சைஸில். அதுக்கு வந்து நீங்கள் என்ன கலர்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வேறு கலர்ஸ் கூட கொடுக்கலாம். கோல்டு கலருன்றது பொதுவாக எல்லாத்துக்குமே அது வைப்போன்றதுனால நான் என்கிட்டயும் இந்த கோல்டு கலர் தான் இருந்தது. அதனால் நான் இந்த கோல்டன் கலர் தான் கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள் நம்ம அடுத்தடுத்து இதே மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக நம்ம இந்த பேங்கிள் ஃபுல்லாக செய்ய போகிறோம். இதில் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்றதையும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து கமெண்டில் என்ன சொல்லணுமோன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நம்ம என்ன போடலான்றதையும் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப் இந்த டிசைன் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் தான் இது பண்ணேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஓன் டிசைன் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். யாருமே இந்த மாதிரி பண்ணதை பார்க்கல. அதனால் இது என்னோடய ஓன் டிசைன் தான் நான் நினைக்கிறேன். யாராவது இந்த டிசைன் வேறு எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வேறு எந்த வ்ளாகில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி. இதில் வந்து அடுத்து நம்ம வந்து ஒரு அழகான எல்லோ கலரில் டிசைன் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டைமண்ட் ஷேப்பில் எல்லோ மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஸ்டோன் வச்சு தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அழகான ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா வந்து எல்லோ கலர் நான் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் பண்ணுறதால எல்லோ கலர் ஃப்ளவர் போட்டு இது த்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்ம 30 கவுண்டில் 2.8 பேங்கிள். இது 30 கவுண்டில் வந்து நான் சுற்றி எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா 30 கவுண்டில் வந்து ஒரு ஆஃப் தான் வரும். நெக்ஸ்ட் ஆஃப் வந்து சேம் 30 கவுண்டில் எடுத்து நம்ம இதே மாதிரி அழகாக சுற்றி எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம எப்படி நான் ஃப்ளவரில் வச்சுருக்கேன்றதையும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஃப்ளவருமே பண்ணும்போது நம்ம அழகாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம அழகாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒன்றுமே ஒரு ஷேப்பில் போயிடும். அதனால் ஒரு வாட்டியும் நம்ம வைக்கும்போது அழகாக பார்த்து வச்சு நீங்கள் வந்து மேக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து புதுவிதமாக ஒன்று பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த ஃப்ளவரில் வந்து நான் ஃபுல்லாக இந்த டிசைன் முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்றது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் வீடியோன்றதுனால நான் ஒரு ஃப்ளாருமே உங்களுக்கு காட்டியிருக்கேன். எல்லா ஃப்ளாருமே ஃபுல்லாக நான் த்ரெட்டு சுற்றினதையும் காட்டல இல்லையா. அதனால் நான் வந்து ஒரு 4-5 ஃப்ளார்ஸ் வந்து எப்படி வைக்கணும் மேக் பண்ணுறதுன்றதை காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி இப்போ நான் செஞ்சுருக்க பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து அடுத்து நம்மளுக்கு சேலில் போடுறதா ஒரு ஐடியா இருக்குது. அதனால் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக லைவ் வரலாமா என்னன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக லோ ப்ரைஸில் நான் கண்டிப்பாக சேல் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னது இது தான். இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 3mm பீடு வந்து சென்டரில் மல்டி கலர்ஸில் போட்டிருக்கேன். ஏன்னா மல்டி கலர்ஸு போடும்போது நமக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்சாக இருக்கணுன்றதுக்காக நான் மல்டி கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வீட்டில் வந்து நம்ம ஒயிட் போட்டிருக்கோம் இல்லையா, செராமிக் ஒயிட்டு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம மல்டி கலர் இது போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம 2 பேங்கிள்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேங்கிளுக்கு எவ்வளோ ப்ரைஸ் போடலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இது வந்து ஃபுல் செட்டாக நம்ம எடுக்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் அஷி vlog.